வணக்கம். டிடிடிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜேரட்னம் நிக்சன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தலைமையில் கூடுகிறது கோவிட்-19 கொரோனா ஒழிப்பு செயலணி. நாடு முடக்கப்படுவது தொடர்பில் இறுதி தீர்மானம் நாளை வெளியாகும் என எதிர்பார்ப்பு. மூத்த ஒலிபரப்பாளர் ஜோக்கிங் பெர்னாண்டோவின் இழப்பு எமது மக்கள் மத்தியிலான பல்துறை ஆளுமைகளுக்கான வெற்றிடத்தினை மேலும் விஸ்தீரணமாக்கி இருக்கிறது. அனுதாப செய்தியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. இக்கட்டான காலத்தில் யாழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்ததை இன்று மேலும் வலுவடைய செய்திருக்கின்றார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. வலிகளுக்கு பிரதேச சபை உறுப்பினர் ஐங்கரன் சுட்டிக்காட்டு. ராணுவத்தினரின் நடமாடும் தடுப்பூசி வழங்கும் திட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பம். தவறாது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுமாறு மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மக்களிடம் கோரிக்கை. யாழ் மாவட்டத்தில் கோவிட்-19 கொரோனாவின் அச்சுறுத்தல் தீவிரமடைந்திருக்கிறது. மக்களை கடுமையாக எச்சரிக்கிறது மாவட்ட கொரோனா ஒழிப்பு செயலணி. இனி விரிவான செய்திகள். நாட்டை முழுமையாக முடக்குவதா அல்லது தற்போது அமுலில் இருக்கும் கட்டுப்பாடுகளை மேலும் இறுக்கமாக்குவதா என்பது தொடர்பிலான இறுதி தீர்மானம் நாளை வெள்ளிக்கிழமை எடுக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் கோவிட்-19 செயலணி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் கூடி ஆராயப்படுவது வழமை. அந்த வகையில் நாளைய தினமும் அந்த செயலணி கூட உள்ளது. இதன்போது சுகாதார தரப்பினரால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகளுக்கு அமையவே அடுத்த கட்ட தீர்மானங்கள் எட்டப்பட உள்ளன. ஒரு வாரங்களுக்கு நாட்டை முடக்குமாறு மெல்வத்து அஸ்கிரிய பீடங்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றன. அதேபோன்று ஆக குறைந்தது 3 வாரங்களுக்கு நாட்டை முடக்குமாறு அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளில் 10 கட்சிகள் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றன. இந்த நிலையில் கோவிட்-19 கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிக்குமாறு மற்றொரு பங்காளியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இன்றைய தினம் கோரியிருக்கிறது. இதற்கிடையே சுகாதார தரப்பினரும் இது குறித்து பல அறிவுறுத்தல்களை விடுத்து வருகின்றன. இந்த நிலையில் நாளைய தினம் கூட உள்ள கூட்டத்தின் போது இந்த விடயம் தொடர்பான இறுக்கமான தீர்வு ஒன்று எட்டப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மூத்த ஒலிபரப்பாளர் ஜோக்கிங் பெர்னாண்டோவின் இழப்பு எமது மக்கள் மத்தியிலான பல்துறை ஆளுமைகளுக்கான வெற்றிடத்தினை இன்னும் விஸ்தீரணமாக்கி இருக்கிறது என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமும் அமைச்சருமாகிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அன்னாரது மறைவு குறித்து விடுத்திருக்கின்ற தனது அனுதாப செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். குறித்த அனுதாப செய்தியில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஒலிபரப்பாளராக வானொலி நாடகங்கள் பலவற்றினை உருவாக்கி தமிழ் பேசும் சமூகத்தில் கருத்துருவாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு அமரர் ஜோக்கிங் பெர்னாண்டோ மேற்கொண்ட ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை நான் நன்கு அறிவேன். அந்த முயற்சியில் அவர் கணிசமான வெற்றியையும் பெற்றிருந்தார். எமது மக்களுக்கான கௌரவமான எதிர்காலத்தினை உருவாக்கும் மாற்று திட்டத்துடன் 90ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் நான் நாட்டுக்கு திரும்பியிருந்தேன். அந்த கால பகுதியில் எமது மாற்று திட்டத்தில் காணப்பட்ட யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு அவற்றை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு அமரர் ஜோக்கிங் பெர்னாண்டோ வழங்கிய ஒத்துழைப்புகளை இந்த நேரத்தில் நன்றியுடன் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இலங்கை வானொலியில் ஒளிபரப்பப்பட்ட மக்கள் குரல் மற்றும் இதேவீணை போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஊடாக மக்களுக்கு உண்மைகளை கொண்டு சென்றதிலும் அந்த நிகழ்ச்சிகளை மக்களின் அபிமானம் மிக்கவையாக உருவாக்குவதிலும் ஓர் ஒலிபரப்பாளருக்கு இருக்க வேண்டிய தார்மீக கடமையுடன் தனது பங்களிப்பினை அன்னார் வழங்கியிருந்தார். அன்னாரின் இழப்பினால் துயருற்றிருக்கும் அவரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். வடபகுதி மக்களின் பிரச்சனைகளுக்கும் தேவைப்பாடுகளுக்கும் தீர்வை காண்பதற்கு அங்கீகாரம் பெறும் வகையில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கக்கூடிய அந்தஸ்துள்ள ஒருவராக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மட்டுமே இருக்கின்றார். இதை அண்மையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச சீன மக்கள் குடியரசின் வெளிநாட்டு அமைச்சருக்கும் தனது அரசாங்கத்தின் வடக்கு கிழக்கு மக்களின் சார்பான பிரதிநிதி இவரே என்றும் அறிவித்திருந்ததை நீங்களும்
அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் எந்த துறைசார் திட்டத்தையும் யார் முன்னெடுத்ததாக பீற்றியிருந்தாலும் அதை பெற்றுக் கொடுப்பதற்கான திறன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு மட்டுமே இருக்கிறது என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வலிகாமம் கிழக்கு நிர்வாக பொறுப்பாளர் ஐங்கரன் ராமநாதன் தெரிவித்திருக்கின்றார். சமுர்த்தி அருணாளு வேலை திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் சமுர்த்தி பயனாளிகளுக்கு நீர் இறைக்கும் இயந்திரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு யுத்தத்தால் அழிந்து கொண்டிருந்த போது வறிய மக்களின் வயிற்றில் அடித்து தமது வர்த்தக நிறுவனங்களை பலப்படுத்திக் கொண்டவர்கள் இன்று மக்களின் மீது கரிசனை காட்டுவது வேடிக்கையாக இருக்கிறது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அன்று முதல் இன்று வரை மக்களின் நலனையே கொள்கையாக கொண்டு அதற்கான செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். அந்த வகையில்தான் சமுர்த்தி திணைக்களத்தின் ஊடாக கிடைக்கப்பெறுகின்ற நலன்களை வடபூதி மக்களும் அனுபவிப்பதற்கான வழிவகையை அன்று செய்திருந்தது மட்டுமல்லாது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் கிடைக்க வழி சமைத்துக் கொண்டுள்ளார். ஆனால் வறிய மக்களின் நலன்களை மட்டுமே நோக்காக கொண்டு எத்தகைய அச்சுறுத்தல்கள் வந்தபோதும் கூட ஓடி ஒளியாது பல தசாப்தங்களாக மக்களுடன் மக்களாக இருந்து சேவையாற்றுகின்றவர்களுக்கும் இன்று சிலர் பாடம் கற்றுக் கொடுக்க முயற்சிக்கின்றார்கள். இத்தகையவர்களுக்கு இந்த சமுர்த்தி திட்டம் எமது யாழ் மாவட்டத்துக்கு எவ்வாறு கிடைக்க பெற்றது என்பது கூட தெரிந்திருக்க வாய்ப்பிருக்காது. ஆனால் இன்று தாங்கள் தான் அத்தனையை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பது போல ஓடி ஒளித்திருந்து மேடைகளில் தமக்கு அழைப்பு விடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து விளம்பரம் தேடித் திரிவதுடன் எம்மை நோக்கி சேரடிப்புகளையும் செய்கின்றனர். தற்போது நாட்டின் அசாதாரண சூழ்நிலையிலும் மக்களுக்கான பல அபிவிருத்தி திட்டங்களை ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி உடனுக்குடன் பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு உதாரணமாக தடுப்பூசிகள் விடயத்தை கூறலாம். அது மட்டுமல்லாது குறித்த நபர்களும் கடந்த நல்லாட்சியில் இருந்து மக்களை ஏமாற்றியதே தவிர வேறு எதனையும் செய்யவில்லை. ஆனால் இன்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மக்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டங்களை விரைவாக செய்து கொண்டிருக்கின்றார். அன்றைய காலகட்டத்தில் சமுர்த்தி உத்தியோகஸ்தர்களுக்கான மாதாந்த வேதனம் 2000 ரூபாய். அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து அவர்களுக்கு சார்பான வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றார்கள் என சமுர்த்தி உத்தியோகஸ்தர்கள் மிரட்டப்பட்டது மட்டுமல்லாது சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தமது உயிர்களை துச்சமாக நினைத்து அதனையும் தாண்டி அவர்கள் மக்களுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து சென்றார்கள். அது மட்டுமில்லாது தற்பொழுது கோவிட்-19 கொரோனா வைரஸ் தாக்கம் இந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இன்றும் கூட அவர்கள் தங்களது உயிர்களை தியாகம் செய்கின்றார்கள். அந்த வகையில் சமுர்த்தி திட்டத்தின் ஊடாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் சிறப்பானதாக முன்னெடுப்பதற்கு பல யோசனைகளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்னெடுத்து வருகின்றார். அதன் ஒரு அங்கமாகவே இந்த உதவி திட்டமும் அமைகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். சுகாதார அமைச்சு மற்றும் கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான ஜனாதிபதி செயலணியின் ஆலோசனைக்கு அமைவாக பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடக அமைச்சருமான டலஸ் அழகப்பெருமை குறிப்பிட்டிருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெறும் வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பாக அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில், எது நடந்தாலும் பரவாயில்லை, நாட்டை மூட மாட்டோம் என்ற இறுக்கமான நிலைப்பாட்டில் அரசாங்கம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரன, அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் மொஹான் சமரநாயக்க ஆகியோரும் கலந்து கொண்டனர். கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்குள்ளாவோர் மற்றும் மரணங்கள் குறித்த தரவுகளில் தவறுகள் இருப்பதாக குறை கூறப்படுகிறது. தவறு இருக்குமாயின் அது சரி செய்யப்படும். இவற்றை மாற்ற வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது என்று ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். உலக நாடுகள் கோவிட்-19 கட்டுப்படுத்தலுக்காக 3 பிரதான வழிமுறைகளை பின்பற்றுகின்றன. அவற்றில் முதலாவது முழுமையான முடக்கம். சில நாடுகள் மொத்த சனத்தொகையில் 40 தொடக்கம் 50% இரு கட்டங்களாகவும் தடுப்பூசியை வழங்கியதன் பின்னர் முடக்கத்தை நீக்குகின்றன. சில நாடுகள் குறிப்பிட்ட சனத்தொகைக்கு தடுப்பூசி வழங்குவதோடு நாட்டில் அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்றன. நாம் தற்போது 3வது முறைமையே பின்பற்றுகின்றோம் என்று குறிப்பிட்ட அமைச்சர், கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாட்டை முடக்குவதா என்ற விடயத்தில் சுகாதார அமைச்சு இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அத்துடன் என்ன நடந்தாலும் நாம் நாட்டை முடக்கப் போவதில்லை என்ற இருமாப்பில் அரசாங்கம் செயல்படவில்லை. இது தொடர்பில் சுகாதார அமைச்சு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரம்
நாட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று கூறவில்லை. ஜனாதிபதியும் இது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துகின்றார். இதனிடையே நாட்டில் அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் 2 மில்லியன் பேர் இருக்கின்றனர். இவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. ஆனால் தொழில் எதுவுமற்ற வருமானமின்றி 8 மில்லியன் பேர் இருக்கின்றார்கள். இவர்கள் குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. இது மக்கள் குறித்து கவனம் செலுத்தியே 3வது தீர்வை செயல்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பில் மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அது குறித்து சுகாதார அமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடக அமைச்சருமான டலஸ் அழகப்பெரும இதன்போது மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தடுப்பூசியினை பெறாதோர் தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ளுமாறு குறித்த மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜெகத் கொடித்துவக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இராணுவத்தினரை நடமாடும் தடுப்பூசி வழங்கும் செயற்பாட்டை ஆரம்பித்த பின் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவின் வழிகாட்டலின் கீழ் நாடு பூராகவும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடமாடும் தடுப்பூசி வழங்கும் திட்டமானது, அதாவது வீடுகளில் இருந்து தடுப்பூசி நிலையங்களுக்கு சென்று தடுப்பூசி பெற முடியாத 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டமானது இன்றைய தினம் யாழ் மாவட்டத்திலும் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முதற்கட்டமாக யாழ்ப்பாண பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இன்றைய தினம் இந்த நடமாடும் தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண நகர் பகுதிகளை உள்ளடக்கி இந்த வேலை திட்டமானது முன்னெடுக்கப்படுகிறது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை மற்றும் சுகாதார பிரிவினருடன் இணைந்து இந்த வேலை திட்டம் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த வேலை திட்டத்துக்கு இராணுவத்தினரின் வைத்திய பிரிவினர் பயன்படுத்தப்படுகின்றார்கள். தற்போது மக்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுகிறது. தடுப்பூசியினை பெற விருப்பம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது. அவ்வாறான ஒரு நிலைமை வேண்டாம். நாடு பூராகவும் இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. எனவே எதிர்வரும் காலத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் தடுப்பூசியினை கட்டாயமாக பெற வேண்டும். கடந்த காலத்தில் தடுப்பூசி தொடர்பில் பயத்துடன் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அந்த பயத்தை தவிர்த்து தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ளுங்கள். நாடு பூராகவும் இந்த தடுப்பூசி வழங்கும் திட்டமானது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அத்தோடு இராணுவத்தினரால் வீடுகளில் இருந்து தடுப்பூசி நிலையம் சென்று தடுப்பூசி பெற முடியாதவர்களுக்காக நடமாடும் சேவையினை ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே தற்போதைய நிலைமையில் தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ள தவறியவர்கள் அனைவரும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். சுகாதார அமைச்சின் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்றுங்கள். ஊடகங்களில் வெளிவரும் சுகாதார நடைமுறைகளை மற்றும் அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றுங்கள். ஒன்று கூடல்களை தவிருங்கள். தற்போதைய நிலையில் மாகாணங்களுக்கிடையில் சுகாதார நடைமுறைகளை மீறி போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பஸ் சேவைகளை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். போலீசாருடன் இணைந்து இந்த நடவடிக்கை விரைவில் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். யாழ் மாவட்டத்தில் கோவிட்-19 கொரோனா தொற்று சற்று தீவிரமடைந்திருக்கின்ற நிலை காணப்படுகின்ற அதேவேளை இறப்புகளும் அதிகரித்து செல்கின்ற போக்கு காணப்படுவதாக யாழ் மாவட்ட கோவிட்-19 கொரோனா ஒழிப்பு செயலணி குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பில் குறித்த செயலணி மேலும் தெரிவிக்கையில், தற்போது இருக்கின்ற நிலையில் அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற புதிய சுகாதார விதிமுறைகளை மிக இறுக்கமாக நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் சுகாதார திணைக்களம் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடன் இணைந்து செயற்படுத்துகின்றன. அந்த வகையில் யாழ் மாவட்ட செயலகத்தினுடைய சேவை வழங்குதல் பற்றியும் ஆய்வு செய்து தற்காலிகமாக சில கட்டுப்பாடுகளை அந்த சேவை வழங்குவதில் செய்திருக்கின்றோம். ஏனென்றால் தற்பொழுது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பணியாளர்களை சேவைக்கு அழைத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் மக்கள் அதிக அளவில் ஒன்று கூடுவதை தடுக்கின்ற செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், அதேபோன்று கொன்சியுலர் பிரிவு மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்கள நடவடிக்கைகள் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே செயற்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தன்னுடைய நடவடிக்கைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி அதனை மீள ஒரு ஒழுங்குமுறையில் எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு பிற்பாடு ஆரம்பிக்கக்கூடிய செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றோம். எனவே பொதுமக்கள் மிகவும் அத்தியாவசிய நோக்கங்களுக்காக மாத்திரமே மாவட்ட செயலகத்துக்கு வருகை தர வேண்டும். எனினும் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றும் நாளையும் இந்த கிளைகளை மூடி சேவைகளை நிறுத்தி இருக்கின்றோம். எனவே எதிர்வரும் திங்கட்கிழமையிலிருந்து குறிப்பிட்ட திணைக்களங்களுக்குரிய சேவைகள் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் செயற்படுத்தப்படும். அதேபோன்று மோட்டார் திணைக்களத்தின் எழுத்து பரீட்சை மற்றும் பிரயோக ஓட்ட பயிற்சி என்பன தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த மோட்டார் திணைக்களத்துக்கு பொதுமக்கள் அதிக அளவில் ஒன்று கூடுவதன் காரணமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் மோட்டார் போக்குவரத்து பிரிவினை தொடர்பு கொள்வதற்குரிய ஏற்பாடுகள்
செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த பதிவின் ஊடாக தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். ஏற்கனவே மோட்டார் திணைக்களம் தெரியப்படுத்தி இருக்கின்ற புதுப்பித்தல் நடவடிக்கைகளுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் அவதியுறாது மிக மிக அத்தியாவசிய தேவைகளை மாத்திரம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் போக்குவரத்து அனுமதி வழமை போன்று வழங்கப்பட்டு வருகிறது. அவற்றை துஷ்பிரயோகம் செய்யாது அவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோன்று அத்தியாவசிய பொருட்களான பால் மற்றும் எரிவாயு, சீனி போன்ற பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அறிகின்றோம். பாவனையாளர் பாதுகாப்பு அதிகார சபையின் உத்தியோகஸ்தர்கள் கள பரிசோதனை செய்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படா வண்ணம் பொருட்களை பாதுகாத்து பங்கீட்டு அடிப்படையில் அவற்றை வழங்கி உதவுமாறு சகல வர்த்தக சமூகத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்குரிய போக்குவரத்து எந்தவித தடையுமின்றி நடைபெறுவதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மிக மிக அவசிய தேவைகளுக்குடைய பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாட்டினை 3 வாரங்களுக்கு நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மக்களை பாதுகாப்பதற்காகவே இந்த நடைமுறைகளை சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. அத்தோடு பொதுமக்களும் சமூக பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டிய காலமாக இது காணப்படுகிறது. தற்பொழுது வைத்தியசாலைகளில் கூட இடநெருக்கடி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் அனைவரும் உணர்ந்து தமது செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக தற்போது புதிய வழிகாட்டலின்படி வழிபாட்டு இடங்களில் ஒன்று கூடுதல் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனைய குடும்ப நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள் போன்றவையும் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் கட்டுப்பாட்டுடன் நடாத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே புதிய சுகாதார நடைமுறையினை பொதுமக்கள் பின்பற்றி வீடுகளில் இருந்து தேவையில்லாது வெளியேறுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை இலங்கை ஏற்குமா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என அமைச்சரவை இணை செய்தி தொடர்பாளரும் ஊடக அமைச்சருமான டலஸ் அழகப்பெரும குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வெளிவிவகார அமைச்சகத்தை முடிவு செய்ய உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் ஆப்கானிஸ்தானின் முன்னேற்றங்கள் இலங்கை பின்பற்றி வருகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இதே நேரம் சார்க் பிராந்தியத்தில் உள்ள நாடு என்பதால் ஆப்கானிஸ்தானின் நிலைமையை இலங்கை கவனத்தில் எடுத்திருக்கிறது என்றும் டலஸ் அழகப்பெரும மேலும் தெரிவித்தார். தலிபான்கள் தலைமையில் ஆப்கானிஸ்தானில் உருவாகும் அரசாங்கம் குறித்து இலங்கையின் நிலைப்பாட்டை வெளிவிவகார அமைச்சு விவாதித்து அறிவிக்கும் என்று தெரிவித்திருக்கின்ற அமைச்சர் ஆப்கானிஸ்தான் மக்கள் நாட்டை விட்டு வெளியேற முயன்று வருவதால் இலங்கை வருத்தமடைவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் கோவிட்-19 கொரோனா தொற்று பரவலுக்கு மத்தியிலும் கடந்த மாதத்தில் உணவுக்கான மீன் ஏற்றுமதியின் ஊடாக 106 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் பெறப்பட்டிருப்பதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கையின் மீன் ஏற்றுமதி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.7% பங்களிப்பு செய்கிறது. கோவிட்-19 தொற்று பரவலுக்கு மத்தியிலும் இந்த ஏற்றுமதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை குறிப்பிட்டிருக்கிறது. அத்துடன் பிரான்ஸ், இத்தாலி, அமெரிக்கா, ஜெர்மன், இங்கிலாந்து, ஜப்பான், நெதர்லாந்து, கொங்கோங், கனடா மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் இலங்கை மீன்களுக்கு அதிக கேள்வி இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். தற்போது பிரான்ஸ் நாட்டில் இருந்தே அதிகமான கேள்வி காணப்படுகிறது. அந்த நாட்டில் இருந்து 23 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் பெறப்பட்டிருப்பதாகவும் சபை குறிப்பிட்டிருக்கிறது. கோவிட்-19 முதல் அலை ஆரம்பித்து கடந்த ஆண்டு இறுதி வரையிலும் இந்த அனுமதி செயல்முறை தடைப்படவில்லை. அந்த ஆண்டிலேயே 189 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைத்திருக்கிறது. கடந்த சில வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட மீன் ஏற்றுமதியில் 2018ஆம் ஆண்டே அதிக வருமானம் கிடைத்திருக்கிறது. இந்த தொகை 265 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் தீ விபத்து தொடர்பான விசாரணையை விரைவாக முடிக்க தீர்மானித்திருப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறது. மேலும் குற்றவாளிகளுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையினை தாக்கல் செய்ய இருப்பதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் லோச்சனி அபேவிக்ரம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன்போது விசாரணைகளை முன்னெடுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பில் சிரேஷ்ட அரச சட்டத்திரணி லக்மினி கிரிகாகம நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்.
கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையகத்தில் நியமிக்கப்பட்ட விசேட குழு எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து சான்றுகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் சேதங்களை ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் தீ விபத்து தொடர்பான விசாரணையை உடனடியாக முடிக்க தீர்மானித்திருப்பதாகவும் குற்றவாளிகளுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாளாந்தம் கோவிட்-19 கொரோனா இறப்புகள் மற்றும் தொற்றாளர்கள் தொடர்பான தொற்று நோயியல் பிரிவினால் வெளியிடப்பட்ட தரவுகளில் சில முரண்பாடுகளை கண்டறிந்திருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்த்தன குறிப்பிட்டிருக்கின்றார். கம்பகா மாவட்டம் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்கள் தொடர்பான எண்ணிக்கையில் வெளியிடப்பட்ட பிரச்சனைகளை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கம்பகா பிராந்திய அதிகாரிகளால் அனுப்பப்பட்ட தரவை தொற்று நோயியல் பிரிவு சரிபார்க்க முடியாததால் முரண்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தரவை சரிபார்த்த பிறகு கடந்த சில நாட்களில் கம்பகா மாவட்டம் தொடர்பான கொரோனா வைரஸ் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் அந்தந்த மாகாணங்களில் பதிவான இறப்புகள் மற்றும் தொற்றாளர்களை குறைவாக கூறியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எல்லா தரவையும் சரிபார்த்த பின்னர் அவர்கள் அறிக்கைகளில் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பை வெளியிடுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை மேல் மாகாணத்தில் உள்ள பிரதான வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதியானவர்களில் 50% பிராணவாயு வழங்க வேண்டிய தேவை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் லால் பெனாபிட்டியே தெரிவித்திருக்கின்றார். இதனால் சந்தேகத்துக்கிடமான நோய் அறிகுறிகள் காணப்படுமாயின் கடுமையான தொழில்களில் ஈடுபடாது உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் அவர் கோரியுள்ளார். சிலர் தங்களுக்கு தொற்று உறுதியானதை அறியாது வீடுகளில் அல்லது பணியிடங்களில் கடினமான தொழில்களில் ஈடுபடுகின்றனர். இதனால் அவர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டதின் பின்னரே வைத்தியசாலைகளுக்கு செல்கின்றனர். இவ்வாறானவர்களுக்கு பிராணவாயுவினை வழங்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அவர்களில் அதிகமானவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்படுகின்றார்கள். எனவே கோவிட்-19 தொற்று தொடர்பில் பொதுமக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் லால் பெனாபிட்டியே மேலும் தெரிவித்திருக்கின்றார். வைரஸ் தொற்றுக்கான சாதாரண அறிகுறிகள் தென்படும் போது அவற்றை உதாசீனப்படுத்த வேண்டாம் என்று வைத்திய சேவைகள் தொடர்பான பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் லால் பெனாபிட்டி மக்களிடம் வலியுறுத்தியிருக்கின்றார். இது தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதாவது சமூகத்தில் இருந்து நேரடியாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்றவர்களுக்கே தற்போது ஆக்சிஜன் தேவைப்பாடு அதிகம் காணப்படுவதாகவும் லால் பெனாபிட்டி சுட்டிக்காட்டினார். ஆகவே தொற்றுக்கான சாதாரண அறிகுறிகள் தென்படும் போது அவற்றை உதாசீனப்படுத்தாமல் உடனடியாக வைத்தியர்களை நாடி ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதேவேளை சிலர் தாம் கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றோம் என்பதை அறியாத நிலையில் இருக்கின்றார்கள். இத்தகைய ஆனவர்களினால் தான் தீவிர நிலைமையை அடையும் வீதமும் அதிகமாக காணப்படுகிறது என்றும் லால் பெனாபிட்டி கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையில் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் மேலும் 170 மரணங்கள் பதிவாகியிருப்பதாக சுகாதார அமைச்சின் தேசிய தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. இதையடுத்து நாட்டில் கொரோனா வைரஸினால் மரணமடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 6604 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களிலும் மேலும் 3676 பேருக்கு கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இலங்கையில் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 3,69,359 அதிகரித்திருக்கிறது. அவர்களில் 3,16,528 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்திருக்கின்ற நிலையில் தொற்றுக்குள்ளான 46,227 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட்-19 கொரோனா தொற்று காரணமாக வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற சிலர் முறையான மருத்துவ மேற்பார்வை இல்லாமல் செயல்படுவதாக தகவல் கிடைத்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் எந்த ஒரு நபரும் சுகாதார பிரிவினருக்கு அறிவிக்காமல் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டாம் எனவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் லால் பெனாபிட்டியே தெரிவித்திருக்கின்றார். வீடுகளில் வைத்து சிகிச்சை வழங்கும் எந்த ஒரு நோயாளியையும் கைவிடவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புகின்றவர்களுக்காக அமுல்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்தல் விதிமுறைகள் திருத்தப்பட்டு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
அந்த வகையில் இன்று முதல் குறித்த புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் புதிய விதிமுறைகளுக்கு அமைய வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்கு வருகை தரும் அனைவரும் விமான நிலையத்தில் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதன் முடிவுகள் கிடைக்கும் வரை அவர்களை தனிமைப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட கொட்டல்கள் மற்றும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட ஒருவருக்கு PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை எனின் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய தேவை இல்லை என புதிய விதிமுறையில் கூறப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக இருப்பினும் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்படாத போதிலும் அவர்கள் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை COVID-19 தொற்றுக்குள்ளானவர்களில் நோய் நிலைமைக்கு அமைய சிகிச்சை மத்திய நிலையங்களுக்கு அனுப்புதல் அல்லது வீட்டுக்குள் வைத்து பராமரிப்பதற்காக இன்று முதல் புதிய முறைமை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன்படி மேல் மாகாணத்துக்குள் புதிய முறைமை செயற்படுத்தப்பட இருப்பதாக COVID-19 பரவலை கட்டுப்படுத்தும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் குறிப்பிட்டிருக்கிறது. புதிய முறைமையின் கீழ் 1904 என்கின்ற இலக்கத்திற்கு குறுந்தகவல் ஒன்றின் ஊடாக தனது நோய் நிலைமை குறித்து தொற்றாளர் அறிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறுந்தகவல் ஊடாக கிடைக்கப்பெறும் தகவல்களுக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என COVID-19 பரவலை கட்டுப்படுத்தும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நேற்று முதல் அமலாக்கப்பட்டிருக்கின்ற புதிய பயண கட்டுப்பாட்டுகளுக்கு அமைய மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்கக்கூடியவர்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி ஆகஸ்ட் 31ஆம் நாள் வரை அமுலில் இருக்கின்ற புதிய சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்க அனுமதி உடையோர் சுகாதார சேவைகள், காவல்துறை மற்றும் முப்படைகள், அரசு அதிகாரிகள், முக்கியமாக உத்தியோகபூர்வ பயணங்கள், அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பவர்கள், அத்தியாவசிய சேவை வழங்குநர்கள், நெருங்கிய குடும்ப உறுப்பினரின் மரணத்துக்கு செல்கின்றவர்கள், துறைமுகங்களுக்கான பொருட்கள் அல்லது போக்குவரத்து மற்றும் விமான நிலையத்துக்கு செல்கின்றவர்கள், அத்துடன் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள அத்தியாவசிய சேவைகளுக்கு செல்லும் ஊழியர்களை இயலுமானவரை பணிக்காக அழைப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோப்பாய் பிரதேச தேசோதய சபையால் வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற தெரிவு செய்யப்பட்ட சிறுவர்களுக்கு உடைகள் வழங்கும் நிகழ்வு பிரதேச தேசோதய தலைவர் தேச அபிமானி மயில்வாகனம் தலைமையில் பிரதேச தேசோதய அலுவலகத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. செய்தி பார்வையில் நிறைவாக வெளிநாட்டு செய்தி ஒன்று. ஆப்கானிஸ்தானில் இருந்து தப்பிச் சென்ற அதிபர் அஷ்ரப் கானி தமது நாட்டில் இருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் அதிகாரப்பூர்வமாக தெரியப்படுத்தியிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து தப்பிச் சென்ற அஷ்ரப் கானி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஐக்கிய அரபு அமீரகம் அடைக்கலம் கொடுத்திருக்கிறது. மனிதாபிமான அடிப்படையில் அஷ்ரப் கானி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தலிபான் பயங்கரவாதிகள் நுழைந்ததும் அந்த நாட்டின் அதிபர் அஷ்ரப் கானி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனது குடும்பத்துடன் நாட்டை விட்டு தப்பியோடியிருக்கின்றார். அவரது நிலை தொடர்பாக இப்போது ஐக்கிய அரபு அமீரகம் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அவர் மூட்டையாக பணத்தை எடுத்துக்கொண்டு ஹெலிகாப்டரில் தஜிகிஸ்தானுக்கு தப்பிச் சென்றதாக தகவல்கள் வெளியாகின. அதே சமயம் அவர் கஜகஸ்தான் நாட்டுக்கு சென்றிருப்பதாக மற்றொரு தரப்பு தகவல்கள் தெரிவித்தன. மேலும் அவர் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டதாக சில தகவல்கள் வெளியாகின. ஆனால் தஜிகிஸ்தான் மற்றும் கஜகஸ்தான் ஆகிய இரு நாடுகளுமே அஷ்ரப் கானி தங்கள் நாட்டுக்கு வரவில்லை என அதிகாரப்பூர்வமாக தெரியப்படுத்தின. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் அடைக்கலம் கொடுத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வெளிநாட்டு செய்தியின் பார்வையோடு மீண்டும் நமது தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தலைமையில் கூடுகிறது COVID-19 கொரோனா ஒழிப்பு செயலணி. நாடு முடக்கப்படுவது தொடர்பில் இறுதி தீர்மானம் நாளை. மூத்த ஒலிபரப்பாளர் ஜாக்கிங் பெர்னாண்டோவின் இழப்பு எமது மக்கள் மத்தியிலான பல்துறை ஆளுமைகளுக்கான வெற்றிடத்தினை மேலும் விஸ்தீர்ணமாக்கியிருக்கிறது. அனுதாப செய்தியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா.
இக்கட்டான காலகட்டத்தில் யாழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்ததை போன்று இன்று மேலும் வலுவடைய செய்திருக்கின்றார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. வலிகிழக்கு பிரதேச சபை உறுப்பினர் ஐங்கரன் சுட்டிக்காட்டு. ராணுவத்தினரை நடமாடும் தடுப்பூசி வழங்கும் திட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பம். தவறாது தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மக்களிடம் கோரிக்கை. யாழ் மாவட்டத்தில் கோவிட்-19 கொரோனாவின் அச்சுறுத்தல் தீவிரமடைந்திருக்கிறது. மக்களை கடுமையாக எச்சரிக்கிறது மாவட்ட கோவிட்-19 கொரோனா ஒழிப்பு செயலணி. இதுடன் டிடிடிவியின் பிரதான செய்தி பார்வையும் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து டிடிடிவியோடு நீங்கள் இணைந்திருங்கள். வணக்கம்.